வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். தினம் ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி, இல்ல தலைவன் வழியில் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சீரியஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? தலைவர்களின் வழியில் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங். ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவன், ஒரு மாபெரும் வீரன் தான் யாருன்னா பகத்சிங். தன்னுடைய 23 வயதில் விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக போரிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டவன் யாரு அப்படின்னா பகத்சிங். அவரை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அவரை பத்தின கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அவர் யாரு அப்படின்றத டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். ஓகேவா? தலைவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பகத்சிங்கை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பகத்சிங்னா யாரு என்ன அப்படின்ற அவரோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள போகலாம். ஓகேவா? ஓகே. பகத்சிங் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சாகித் இ ஆசாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சிறப்பான பெயர் என்ன அப்படின்னா சாகித் இ ஆசாம் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பான ஒரு பெயர். பகத்சிங் எப்ப பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1907 செப்டம்பர் 28 அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 1931 மார்ச் 23 அன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இறந்து விடுகிறார். ஓகேவா? இவர் தான் பகத்சிங். ஒரு 23 வருடங்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாழ்ந்துருக்காரு. ஓகேவா? எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான்வாலா அப்படின்றது லயல்பூர் மாவட்டத்துல இருக்கு. பஞ்சாப்ல இருந்த ஒரு இடம். ஜான்வாலா லயல்பூர் மாவட்டம், பஞ்சாப்ல இருந்த ஒரு இடத்துலதான் பிறக்கிறார். இப்ப அது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? பிரசன்ட்ல பாகிஸ்தான்ல இருக்கு. இவங்களோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிஷன் சிங் அப்படின்றது யார் அப்படின்னா பகத்சிங்கோட அப்பா பேர் என்னன்னா கிஷன் சிங். வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பகத்சிங்கோட அம்மாவோட பெயர். ஓகேவா? இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங்கோட அம்மா பேர் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேவா? நம்ம கொஸ்டினை பாக்குறப்ப பார்க்கலாம். ஓகேவா? வித்யாவதி கவர். கிஷன் சிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவங்களோட ஃபேமிலியே மொத்தமா சுதந்திர போராட்ட இதெல்லாம் ஈடுபட்ட ஒருத்தவங்க. ஓகேவா? இப்ப இந்த சம்பவம் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்ப 1906 காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்சாப்ல ஒரு ஆக்கிரமிப்பு மசோதா அப்படின்னு ஒண்ணு நடக்கும். ஓகேவா? அதாவது என்னன்னா வாரிசிலப்பு கொள்கை மாதிரியே ஒரு நியூ மாடல்ல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா வாரிசு இல்லாதவங்களோட சொத்துக்களை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப்ல மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா போடப்பட்ட ஒண்ணுதான் இந்த பஞ்சாப் ஆக்கிரமிப்பு மசோதா. ஓகேவா? அதை எதிர்த்து கூட 1907 இவங்க ஃபேமிலியோட என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போராட்டத்துல இறங்கியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய தீவிரமான போராட்ட வீரர்கள் தான் யார் அப்படின்னா பகத்சிங்கோட அப்பா, அவங்களோட குடும்பங்கள் மொத்தமே. ஓகேவா? வித்யாவதி கவருங்கிறது அவங்க அம்மா பேரு, கிஷன் சிங் அவங்களோட அப்பாவோட பெயர். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங் எங்க படிக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. 1910 காலகட்டத்துல 1910 தன்னோட படிப்பை ஸ்டார்ட் பண்றாரு. எங்க அப்படின்னா தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளியில என்ன பண்றாரு அப்படின்னா 1910 படிப்பை ஆரம்பிக்கிறார். ஓகேவா? தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளியில ஸ்டார்ட் பண்றாரு. தேசிய கல்லூரி அப்படின்றத ஜாயின் பண்ணது அப்படின்னா 1923. அதை நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? அப்ப 1910 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 1910 அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஜாயின் பண்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஓகே. இது வந்து புக்ல வந்து 14 தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஓகே. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது எப்ப அப்படின்னா 1919 ஏப்ரல் 13. இது வந்து பஞ்சாப்ல வந்து பைசாகி திருநாள் அன்னைக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜாலியன் வாலாபாக்ன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். ஓகேவா? இந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் எதோட காரணத்தினால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1919 மார்ச் 28 அன்னைக்கு என்ன போடுவாங்க, 1919 மார்ச் 28 அன்னைக்கு ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கும். கரெக்டா? 1929 1919 மார்ச் 18
மார்ச் 18 அன்னைக்கு ரவுலட் சட்டம் வந்திருக்கும். ஸோ அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைபுதீன் கிச்சுலு அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பஞ்சாப்ல வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு இதுதான் அதை வந்து என்னன்னு கேட்கணும்னு சொல்லி தான் வைசாகி திருநாள் அன்னைக்கு ஒரு 100 பேர் கொண்ட ஒரு 100 150 பேர் கொண்ட டீம் வந்து சரி என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி தான் அந்த ஜாலியன் வாலாபாக்ன்ற இடத்துல கூடி இருப்பாங்க. பட் ஆனா அங்க அது இல்லாத மக்களையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொன்றுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் ஜாலியன் வாலாபாக் சம்பவம் அப்ப நடக்குது. அப்ப அவரோட வயசு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 12 தான் ஆக்சுவலா. ஆனா புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 14 வயது ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடக்கிறப்ப அவருக்கு வயது 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 14 வயசுல பாக்குறாரு, பார்த்துட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு வர்றாரு. இதுக்கு எதிர்த்து நம்ம ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள அவருக்கு என்ன அது உருவாகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்தி ஸ்டார்ட் பண்ணுவார். கரெக்டா 1920 ஒத்துழையாமை இயக்கம் காந்தி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப பார்த்த உடனே ஓகே காந்தி வந்து நம்ம தலைவராக கூட தலைவரா எடுத்துக்கலாம், அவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவார். ஆனா சௌரி சௌரான்ற ஒரு சம்பவத்தினால 1922 பிப்ரவரி 22 அன்னைக்கு என்ன பிப்ரவரி 5 அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சௌரி சௌரா அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 22 போலீஸ் வந்து நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனோட எரிச்சிருவாங்க. அதனால காந்தி வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிடுவார். கரெக்டா? ஸோ அதனால இவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்குமே கொஞ்சம் ஆதங்கமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுதந்திரத்தை நோக்கி விரைவா போறோன்ற மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் இருந்த டைம்ல ஒத்துழையாமை இயக்கம் ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு இது. ஸோ போய்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு காந்தி அப்படி பண்ணவும் நேருல இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்செட்டா தான் ஆச்சு. ஸோ பகத்சிங்குமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இல்ல இவர் நம்மளுக்கு கரெக்டான ஆளு இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாரு. எப்ப 1923 ஸ்டார்ட் பண்றாரு. இருக்கா? 1923 தன்னோட கல்லூரியை தேசிய கல்லூரி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா லாகூர்ல இருக்கு. அந்த கல்லூரியை என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாரு. அங்கதான் 2 பேரை மீட் பண்றாரு. யாரு ராஜகுரு சுக்காதேவ் அப்படின்ற 2 பேரையும் என்ன பண்றாருன்னா மீட் பண்றாரு. மீட் பண்ணோடனே அந்த டைம்ல பொது உடைமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆழமா போய்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பொது உடைமைன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஆழமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப பகத்சிங் என்ன பண்ணாரு அப்படின்னா இது நம்மளுக்கு சரியான பாதையா இருக்கும்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு 1924 அன்னைக்கு எங்க போறாரு அப்படின்னா கான்பூர் போறாரு. 1924 அன்னைக்கு எங்க போறாரு? கான்பூருக்கு போறாரு. ஓகே? ஸோ கான்பூர்ல போய் பொது உடைமை கட்சி இது எல்லாத்தையுமே பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க போறாரு. ஓகேவா? அங்கதான் ஒருத்தரை மீட் பண்றாரு. யார் அப்படின்னா சசீந்திரநாத் தன்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மீட் பண்றாரு. அவர் தான் அந்த கட்சியில இருக்கார். ஓகேவா? ஸோ 1924 காலகட்டத்துல. ஓகேவா? ஸோ அந்த 1924 தான் என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒண்ணு இந்துஸ்தான் குடியரசு அமைப்புன்ற ஒரு அமைப்பு உருவாகும். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூட்டி முடிச்சு நம்ம அங்க போனா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே? 1923 அவர் காலேஜ் சேர்றாரு. அதே மாதிரி 1923 இதெல்லாம் புக்ல கொடுக்கப்பட்ட விஷயங்கள். நான் எக்ஸ்ட்ராவா சொல்றது இந்த சம்பவங்கள் இந்த இயர்ல நடந்துச்சுன்றது எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இதெல்லாம் புக்ல இருந்த ஒரு விஷயங்கள். அதனால ரெண்டையுமே ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 1923 பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மாலியன் அப்படின்ற ஒரு இது வந்து கல்லூரி வந்து என்னன்னா ஒரு போட்டி நடத்துது. அந்த போட்டியில என்ன பண்றாரு அப்படின்னா பகத்சிங் வந்து பஞ்சாபின் துயரங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கட்டுரை எழுதி பரிசும் பெறுகிறார் 1923. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வந்த், ரஞ்சித், வித்ரோகி அப்படின்னு சொல்லி புனைப்பெயர்கள்ல கட்டுரை எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த வித்ரோகி அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1927 காக்ரோலி சதி விளக்கு இருக்குல்ல, காக்ரோலி சதி விளக்கு. ஸோ அதுல வந்து அதை பத்தி எழுதப்பட்ட ஒரு இதுல வித்ரோகின்னு யாரோ எழுதிக்கிட்டு இருக்காங்களே யாருன்னு பார்த்தோம்னா பகத்சிங் தான் எழுதியிருக்காரு. புனைப்பெயர் எழுதியிருக்காரு. என்னென்ன புனைப்பெயர் அப்படின்னா பல்வந்த், ரஞ்சித், வித்ரோகி அப்படின்ற பெயர்ல புனைப்பெயர்கள்ல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஸோ கீர்த்தி அப்படின்ற ஒரு இதழ்லையும் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டுரை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த கீர்த்தி இதழ் என்ன அப்படின்னா கீர்த்தி விவசாய சங்கத்தோட ஒரு இதழ் தான் கீர்த்தி இதழ். அதுலயும் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டுரை எழுதியிருக்காரு. வீர அர்ஜுன்ற ஒரு செய்தித்தாளையும் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1924 இந்திய ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன ஆயிரும் உருவாயிரும். எப்ப? 1924.
இந்துஸ்தான் குடியரசு அமைப்புன்னு அதுல தன்னை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா உறுப்பினரா ஆட் பண்ணிடுவார். எப்ப அப்படின்னா லாகூருக்கு வந்துருவாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் தன்னை உறுப்பினரா என்ன பண்ணிக்கிறாரு அவரு ஆட் பண்ணிக்கிடுவாரு. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்துதான் என்னன்னா 1926ல நௌஜவான் பாரத் சபா அப்படின்ற சபையை என்ன பண்ணுவார் அப்படின்னா உருவாக்குவார். நௌஜவான் பாரத் சபா அப்படின்ற ஒரு சபைய பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்குறாரு. புரியுதா நான் சொல்றது? 1926ல உருவாக்குறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அதோட பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்துறாங்க. ஓகேவா? அதோட பேர் என்ன பண்றாங்க மாத்துறாங்க. எப்ப 28ல 24லயே உறுப்பினரா அதுல ஜாயின் பண்ணிடுவாரு. 28ல அதோட பேர் என்ன பண்றாரு அப்படின்னா மாத்துறாரு. ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் அசோசியேஷன். அதாவது என்னன்னா 1927ல ஒரு 2 சம்பவம் நடக்கும். காக்ரோலி சதிவிலக்குன்னு ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி லாகூர் குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லி 2 சம்பவம் நடக்கும். காக்ரோலி சதிவிலக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா அந்த இது. ஓகேவா? ஸோ அதுல கைது செஞ்சிருவாங்க. இந்த இந்துஸ்தான் குடியரசு அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாரையுமே என்ன பண்ணிடுவாங்க கைது செஞ்சிருவாங்க. அப்ப வேற ஆள் இருக்காது. அப்போ இவர் இருப்பார். யாரு? பகத்சிங் இருப்பார். ஓகேவா? ஸோ அதனாலதான் 1928ல பகத்சிங்கும் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒருத்தர், சந்திரசேகர், சுக்காதேவ், ராஜகுரு, அடுத்து பாத்தீங்கன்னா பகவதி சரண் ஒருத்தர். ஓகே, மொத்தம் ஒரு 4 பேரு. ஸோ இவங்க எல்லாருமே டீமா சேர்ந்துதான் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லி உருவாக்குவாங்க. சந்திரசேகர் அப்படின்றவர் இதுல மூத்த உறுப்பினர். ஓகேவா? ஸோ அவரோட ஐடியால தான் 1928ல அதோட பேரை மாத்துவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1930ல சந்திரசேகர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இறந்துருவார். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1928ல 1928 இதே 1928ல நவம்பர் 17 கரெக்டா 1928 நவம்பர் 17 அன்னைக்கு, அதாவது சைமன் குழுவை எதிர்த்து பஞ்சாப்ல வந்து புரட்சி நடந்துகிட்டு இருக்கப்ப லாலா லஜபதி ராய வந்து லாலா லஜபதி ராய் வந்து தடியடி கொடுத்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இறந்துருவார் லாலா லஜபதி ராய். ஓகேவா? சோ அந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னா 1928 நவம்பர் 17ல நடக்குது. ஓகேவா? சோ அவர் இறந்ததுக்கு கூட பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட்டன் அப்படின்றவர் தான் லத்தியடி அடிக்க சொன்னவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட்டன். ஓகேவா? ஆனா இவங்க 3 பேருமே பகத்சிங், ராஜகுரு, சுக்காதேவ், இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த மாசம் 1928 டிசம்பர் 17 இதற்கு அடுத்த மாசம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று அவங்கள போட்டுறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஸ்காட்டை. ஓகேவா? ஆனா அங்க தெரியாம யார் வந்துடும் அப்படின்னா சாண்டர்ஸ் வந்துருவாரு. சாண்டர்ஸ் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொன்றுவாங்க. சாண்டர்ஸை கொன்றுவாங்க. அந்த சாண்டர்ஸை கொன்ன வழக்கு தான் என்ன அப்படின்னா 2வது லாகூர் சதி விலக்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வழக்கு. இப்ப முதல் லாகூர் சதி வழக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1915லயே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்டர்ஸ் கொலை பண்ண வழக்கு தான் 1928 டிசம்பர் 17 அந்த வழக்கை தான் என்ன சொல்லுவாங்கன்னா 2வது லாகூர் சதி திட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்காட்டுக்கு பொழுது யாரை மாத்தி போட்டாங்க? சாண்டர்ஸை மாத்தி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தலைமறைவா என்ன பண்ணிடுவாங்கன்னா இருந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1929ல மத்திய சட்டப்பேரவை டெல்லியில வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அது புதுசா அப்பதான் கட்டி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து தொழிலாளருக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுறாங்க. அதனால பகத்சிங் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா எப்ப குண்டு போடணும்னு சொல்லி ராஜகுரு சுக்காதேவை கூப்பிடுறாரு. அவங்க வரல. அதுக்கு பொழுது யாரை கூட்டு போறாரு? பட்டுகேஸ்வர் தத்து, PK தத்துன்னு சொல்லக்கூடிய பட்டுகேஸ்வர் தத்தை கூட்டு போறாரு. பட்டுகேஸ்வர் தத்தும் பகத்சிங்கும் போறாங்க. எப்ப 1929 ஏப்ரல் 8ல 1929 ஏப்ரல் 8ல என்ன பண்றாரு? போய் குண்டு போட்டுறாங்க. மத்திய சட்டசபையில என்ன பண்றாங்க? குண்டு போட்டுறாங்க. அப்ப அந்த குண்டுல ஒரு பிரசுரம் கூட கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா நாங்க உங்களை கொல்வதற்காக நாங்க என்ன பண்ணல, குண்டு போடல. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டே போவாங்க. புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டே என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து இவங்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா? கைது பண்ணிட்டானா இந்த குண்டு போட்டதுக்காண்டி அவங்களை என்ன பண்ணலாம்னா எதுவுமே பண்ணல.
அதுக்கு முன்னாடி போட்டாங்க தெரியுமா? யார சாண்டர்ஸ போட்டாங்க தெரியுமா? ராஜகுரு, சுக்காதேவ், பகத்சிங், அவங்க 3 பேர்த்தையும் தூக்கிடுவாங்க. ஓகேவா? தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு அவங்கள அந்த டைம்ல தான் என்ன பண்ணணும், அதாவது அவங்கள தூக்கிடுவாங்க. தூக்கி முடிச்சுட்டு சாண்டர்ஸ கொன்ன வழக்குல தான் என்ன பண்ணுவாங்க, தீர்ப்புன்றத கொடுப்பாங்க. இதுல விட்டுருவாங்க. 29 ஏப்ரல் 8ல விட்டுருவாங்க. விட்டுட்டு ஜெயில இருப்பார். லாகூர் ஜெயில இருப்பார். அந்த லாகூர் ஜெயில தான் நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன், நான் ஏன் நார்த்திகன் ஆனேன் அப்படின்னு 1930ல லாகூர் சிறையில வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கட்டுரை எழுதுவார். நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன், நான் ஏன் நார்த்திகன் ஆனேன் அப்படின்னு சொல்லி 1930 காலகட்டத்துல லாகூர் சிறையில வச்சு என்ன பண்ணுவார், இதை எழுதுவார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு அவருக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருவாங்க பகத்சிங். ஓகேவா? ஸோ அப்ப கூட அவர் கோர்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார். ஓகேவா? பஞ்சாப் மாநில ஆளுநர் கூட என்ன பண்ணுவார்னா ஒரு கடிதம் எழுதுவாரு. முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் நாட்கள் என்ன பண்ண இருக்கு, எண்ணப்பட்டு வருகின்றன அப்படின்னு எழுதுவாரு. எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதும் பகத் சிங் தான். ஸோ இதெல்லாம் நம்ம 12th புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அடுத்து 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு அவனுக்கு என்ன தீர்ப்பு வந்துடும், மரண தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்துடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1931 மார்ச் 23ல லாகூர் சிறையில வச்சு என்ன பண்ணிடுவாங்க, தூக்குல போட்டுருவாங்க. 1931 மார்ச் 23ல லாகூர் சிறையில வச்சு தூக்குல போட்டுருவாங்க. ஸோ ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவன் தான் யார் அப்படின்னா பகத்சிங். அவரை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவர் பாத்தீங்கன்னா 1907ல பிறக்கிறாரு. 1931ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இறந்து விடுகிறார். ஜான்வாலா லயல்பூர் மாவட்டத்துல பிறந்திருக்காரு. ஸோ அவர் வந்து கிஷன் சிங், வித்யாவதி கவுர் அப்படின்றதுல அவங்க அப்பா அம்மாவா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து படிச்ச இடம் ஆங்கிலோ வேதிக் பள்ளியில படிச்சிருக்காரு. தேசிய கல்லூரியில வந்து லாகூர்ல இருக்கக்கூடிய கல்லூரியில முடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் ரவுலட் சட்டம் வருது. அப்பதான் ஜாலியன் வாலாபாக் நடக்குது. அப்ப 12 வயசு, ஆனா புக்ல 14 இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் என்ன பண்ண, 12 வயசு அதை பார்த்தவொடனே வெறியாகி மண்ணெழுட்டு போறாரு. 1924ல நம்ம இதுல இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன்ல என்ன பண்றாரு, உறுப்பினராக ஜாயின் பண்றாரு. 28ல அதை வந்து என்னது சோசியலிஸ்ட் அசோசியேஷனா மாத்திடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குண்டு போறதா இருக்கட்டும், சாண்டர்ஸை கொள்றதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு நிகழ்வா பகத்சிங் என்ன பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல அவர் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? கிஷன் சிங், வித்யாவதி கவுர். அப்ப வித்யாவதி கவுர் என்பது சரியான விடை. கரெக்டா? வித்யாவதி கவுர் என்பது சரியான விடை. ஓகே. நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? 1930 லாகூர் சிறையில வச்சு என்ன பண்ணுவார், இந்த புத்தகத்தை எழுதுவாரு. ஸோ அது யார் எழுதுனா அப்படின்னா ஒப்பற்ற தலைவன் பகத்சிங் என்ன பண்ணுவாரு, எழுதுவார். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பின்வருவதற்கிடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்ய அப்படின்றது. ஓகேவா? சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு என்பது சரியா அப்படின்னா ஆமா. 1928ல இந்த சோசியலிஸ்ட்னு சொல்லி மாத்திருப்பாரு. கரெக்டா? இத சோசியலிஸ்ட்னு சொல்லி மாத்திருப்பார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு சுபாஷ் சந்திர போஸ். அவரை பத்தி பாக்குறப்ப இன்னும் ஆழமா பார்க்கலாம். சிசிர் குமார் இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் அப்படின்றது தவறு. சுதேசா கிரிபாலி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர் என்பதும் தவறு. அப்ப இங்க சரி என்பது 1 மற்றும் 2. நம்ம இங்க பகத்சிங்கை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு 1928ல பகத்சிங் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இன்குலாப் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழப்பட்டது அப்படின்னா பகத்சிங்கோட குரலால். புரட்சி ஓங்குக அப்படின்றதான் தமிழ்ல அதுக்கான மீனிங். ஸோ இன்குலாப் சிந்தாபாத் எப்ப சொன்னாங்க அப்படின்னா 1929 ஏப்ரல் 8. ஓகேவா? ஸோ இதுலதான் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு போட்ட உடனே இந்த வாசகத்தை பகத்சிங் சொல்லுவார்.
ஓகேவா? ஸோ 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார்? 2 பேர் தான். இங்க வந்து ராஜகுரு சுகாதேவும் வரமாட்டாங்க. ஓகேவா? ரெண்டு பேர் தான். பி.கே. தத், அதாவது பண்டிகேஸ்வர் தத்தும் பகத்சிங்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே என்னன்னா பி தான், டபுள் பி. என்னது? டபுள் பி தான் கரெக்டான ஆன்சர். பகத்சிங்கும் பண்டிகேஸ்வர் தத்துங்கிறது தான் கரெக்டானது. பிபி ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ராஜகுரு சுகாதேவ் வரமாட்டாங்க. ஏன்னா சாண்டர்ஸ் கொண்டதே உங்க பதட்டமாய் போய் தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால வரல. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டேஸ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்க. பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் அப்படின்னா அஜித் சிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அஜித் சிங் அவர் தான் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். பகத்சிங்கோட மாமா தான் அஜித் சிங். அப்ப ஃபேமிலியே சுதந்திர போராட்டத்துக்காக தான் போராடுச்சு. அதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பண்டிகேஸ்வர் தத் மற்றும் டேஸ் மத்திய சட்டசபை மேல் ஏப்ரல் 8, 1929 குண்டு வீசினார். பகத்சிங்கும் பண்டிகேஸ்வர் தத்தும். ஓகே. கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிய. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளபதியை தாக்கினாரா? இல்ல. இது யாரு? சூர்யாசன் வருவார். சிட்டகாங்னாலே யாரு? சூர்யாசன். ஓகே. 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினாரா? ஆமா, 1929 ஏப்ரல் 8. ஓகேவா? 1925 ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினாரா? இல்ல. அதை வந்து உறுப்பினரா ஜாயின் பண்ணிப்பாரு 1924 காலகட்டத்துல. இது தப்பு. அப்புறம் 2 மட்டும்தான் சரி. ஓகே. சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குண்டு போட்டதுக்காக அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல. சாண்டர்ஸ் கொலை வழக்குக்கு தான் என்ன பண்ணாங்க? தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமானது. சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படிங்கிறது 2வது லாகூர் சதித்திட்ட வழக்குன்னு அழைக்கப்படக்கூடிய வழக்கு தான் அது. ஓகேவா? லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர் யாரு? பகத்சிங், ராஜகுரு, சுகாதேவ். பகத்சிங், ராஜகுரு இங்க இருக்காங்க. பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகாதேவ் இங்க இருக்காங்க. ஸோ இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 4 அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலவரிசை படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவ்ஜவான் பாரத் சபா எப்ப? 1926. இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பை பகத்சிங் சேர்ந்தது எப்ப? 24. பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார் எப்ப? 1931 மார்ச் 23. இது கூட இந்த வட்டம் குரூப் 1ல கேட்டாங்க. பகத்சிங்குக்கும் பி.கே. தத்துக்கும் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினார் எப்ப? 1929 ஏப்ரல் 8. ஓகேவா? அப்ப இதை நம்ம காலவரிசைப்படுத்திடலாமா? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன வரும்? 2. அடுத்து என்ன வரும்? 1. அடுத்து என்ன வரும்? 4. அடுத்து 3. 2, 1, 4, 3 என்பது சரியான விடை. நவ்ஜவான் பாரத் சபா 1926. சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் என்ன? லாகூர் சிறை தான். லாகூர் சிறையா தான் என்ன பண்ணாங்க? தூக்கிலிடப்பட்டாங்க. நான் ஏன் நார்த்திக நாணயன் எழுதுனதும் லாகூர்ல வச்சுதான் எழுதியிருப்பார். ஓகேவா? கான்பூருக்கு போயிட்டு 1925 லாகூர் வந்துருவார். ஓகேவா? நவ்ஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? நவ்ஜவான் பாரத் சபா எப்ப? 1926. நிறுவனது யாரு? பகத்சிங். அவன் போனதுல டீட்டெயிலா பார்த்தோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே. விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டுமான டேஸ் எழுதினார் அப்படின்னா பகத்சிங் தான் கட்டுரை எழுதுவாரு. கீர்த்தி இதழ் இருக்குல்ல, அது வந்து விவசாயிகளுக்கு இதான இதழ். அந்த இதழ்ல கூட இதை எழுதியிருப்பாரு. விவசாயிகள் வந்து அந்நியரோட இதுல இருந்து மட்டும் போகாம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் இருக்காங்களா, அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தே வரணும் அப்படின்னு சொல்லி பகத்சிங் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கட்டுரை எழுதியிருப்பாரு.
பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரி? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? மைக்கேல் ஓ டயரே அவரால் கொல்லப்பட்டார். இல்ல, இது யார்? உத்தம் சிங். உத்தம் சிங் 1940 மார்ச் 30 லண்டன்ல வச்சு என்ன பண்ணிடுவாரு? மைக்கேல் ஓ டயரை போட்டுருவாரு. மைக்கேல் ஓ டயர் யாரு? ஜாலியன்வாலா படுகொலை நடந்தப்ப சீஃப் வந்து மைக்கேல் ஜெனரல் டயர் சீஃப். ஓகேவா? அவர் கீழே இருந்தவர் தான் யாருன்னா மைக்கேல் ஓ டயர். ஓகேவா? லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். ஆமா, என்ன பண்ணாங்க? சுட்டு கொன்னாங்க. எப்ப? 1928 டிசம்பர் 17. நவம்பர் 17 அன்னைக்கு லாலா லஜபதி ராய லத்தியில அடிச்சு என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. 1928 டிசம்பர் 17 அன்னைக்கு சாண்டர்ஸ கொன்றுவாங்க. ஒரு மாசம் கரெக்டா 30 நாள். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி சைமன் குழுவை எதிர்த்து தான் லாலா லஜபதி ராய் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? பகத்சிங்க்கு மரண தண்டனை எதுக்கு விதிச்சாங்க அப்படின்னா லாகூர் சதி விலக்கு தான். இங்க பாருங்களேன், சார்லஸ் ரெக்கார்ட் கொள்ள முயற்சி செய்ததால், இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பின் தலைவராதால் இல்ல. தலைவரானாரு அதுக்காக கிடையாது. சோசியலிசம் மற்றும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்பியதால் இல்ல. லாகூர் சதி விலக்கு, இரண்டாவது லாகூர் சதி விலக்கு, சாண்டர்ஸ் கொலை. ஓகேவா? அதுக்காண்டிதான் பகத்சிங் என்ன பண்ணாங்க? தூக்குல போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட், பகத்சிங், ராஜகுரு, சுக்காதேவ் ஆகியோர் தூக்கில் இடப்பட்ட நாள். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். மார்ச் 23, 1931. டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன? ரெண்டுமே சொன்னேன், டபுள் பி. ஓகேவா? பகத்சிங், இன்னொன்னு பட்டுகேஸ்வர் தத். ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான பகத்சிங் அப்படின்றத பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி அவரோட ஹிஸ்டரி என்னன்றதை பார்த்துட்டு பிஒய்க்யூல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டீட்டெயிலா பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.